நான் பண்ணதுலேயே பெஸ்ட்டு முட்டை வறுவல்னு கூட சொல்லுவேன். உண்மையிலே டேஸ்ட்டு பின்னிருச்சுங்க. நல்ல காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. நல்ல சுடு சாதத்துக்கு வத்த குழம்பு ஊற்றி முட்டை வறுவல் வச்சு சாப்பிடையில அந்த வத்த குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவல்னு சொல்லலாம். அதே மாதிரி முட்டை வறுவலும் செம்மையாக இருந்துச்சு. ஒரு 5 முட்டை எடுத்துக்கிடுவோம். அதை வேக வச்சு எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். மஞ்சக்கருவை உடைக்க வேண்டாம், அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்தா போதும். சின்ன தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 2, பெரிய தக்காளினா 1 சேர்த்தா போதும். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிறணும் முட்டையை. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். சோம்பு, நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக 1 பாதியமாக தட்டி சேர்த்துருக்கேன். நைஸாக அரைக்க வேண்டாம், அப்படியே நறுக்கி இருக்க தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிடுவோம். அப்படியே தேவையான அளவு உப்பு, சிக்கன் மசாலா சேர்த்துக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டுனா போதும். ரொம்ப முட்டையை போட்டு பெரட்டக்கூடாது. அப்படியே மலைச்சாரல் மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.